தசகம் 35 ஸ்ரீமத் ராமாயணம் சுக்ரீவன் நட்பு முதல். பின் நீ அனுமனின் மூலம் சுக்ரீவனோடு நட்பினை செய்து கொண்டாய். சுக்ரீவனுக்கு உன் வலிமையில் நம்பிக்கை உண்டாக்க துந்துபியின் உடலை உன் காலின் கட்டை விரலால் உந்தி எறிந்தாய். பிறகு ஓர் அம்பினால் 7 ஆச்சா மரங்களையும் ஒரே பாணத்தால் துளைத்தாய். சுக்ரீவனை கொல்ல முயன்றவனும் அளவில்லா வலிமையுடையவனுமான வாலியை சுக்ரீவனுக்கு உதவும் பொருட்டு மறைவிடத்திலிருந்தே கொன்றாய். பின் சீதையின் பிரிவினால் மனம் கலங்கி மதங்க முனிவனின் ஆசிரமத்திற்கு அருகில் தங்கி மழை காலத்தை கழித்தாய். பிறகு உன் தம்பியான லக்குவனின் கூற்றை கேட்டு சுக்ரீவன் அச்சத்தோடு உன்னிடம் வந்தான். அவன் கட்டளைப்படி எல்லா திசைகளிலும் விரைவாக உன் மனைவியை தேடும் பொருட்டு அணிவகுத்து நின்ற குரங்குகளின் படை உன்னை வணங்கி நின்றது. நீ அதை கண்டு மகிழ்ந்தாய். காற்றின் மகனான அனுமனின் கையில் தூது செய்தியையும் கணையாழியையும் கொடுத்தாய். அப்பொழுது குரங்குகளும் பெரிதும் முயன்று எல்லா வழிகளிலும் உன் மனைவியை தேடத் தொடங்கினார்கள். சம்பாதி உன் வரலாற்றை கேட்டதினால் எரிந்து போன இறக்கைகளை பெற்று விரைந்து பறக்கும் ஆற்றலை உடையவனானான். அவனுடைய சொற்படி அனுமான் கடலை கடந்து சென்றான். இலங்கையின் நடுவில் ஜனகனின் மகளான சீதையை கண்டு கணையாழியை கொடுத்து அசோகவனத்தை அழித்தான். அட்சய குமாரனை வதம் செய்து இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தால் கட்டப்பட்டு அதை பொறுத்து கொண்டு ராவணனை கண்டான். பின் இலங்கையை எரித்து விரைந்து வந்து சூடாமணியை உனக்கு கொடுத்தான். நீ சுக்ரீவன் அங்கதன் முதலிய வலிமை வாய்ந்த வானர்களின் படைகளோடு பூமண்டலத்தை தாண்டி கடற்கரையை அடைந்தாய். அங்கு ராவணனின் தம்பியான விபீஷணன் உன்னை அடைக்கலம் புகுந்தான். நீ இரகசியமாக அவன் கூறிய பகைவரின் விருந்தாந்தங்களை கேட்டு அறிந்தாய். உன் வேண்டுகோள் பயனற்று போனதால் கடலரசனின் மீது சினம் கொண்டு அவன் மீது ஆக்னேயாஸ்திரத்தை செலுத்தினாய். அதன் ஒளியைக் கண்டு அந்த கடலரசன் பெரிதும் அஞ்சினான். பின் நீ அவனுடைய சொல்லால் கடலின் நடுவில் வழியை அடைந்தாய். வானரர்கள் பல திசைகளினின்றும் கொண்டு வந்த கற்களின் குவியல்களால் அணையை கட்டி அந்த அணையின் மூலம் இலங்கைக்கு சென்றாய். பற்கள், நகங்கள், மலைகள், கற்கள், மரங்கள் ஆகியவற்றையே ஆயுதங்களாக கொண்ட படைகளை கொண்டு ராட்சசர்களை கொன்றாய். போர்க்களத்தில் தம்பியோடு கூடி மிகுந்த வலிமையை காட்டிய நீ இந்திரஜித்துவின் நாகாஸ்திரத்தால் கட்டுண்டு பிறகு மிக மிக விரைவிலேயே கருடனுடைய இறக்கை காற்றினால் விடுவிக்கப்பட்டாய். சக்தி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மூர்த்தித்து போன லக்குவனன் ஹனுமார் கொண்டு வந்த சஞ்சீவி மலையை முகர்ந்ததும் மூர்ச்சை நீங்கினான். பின் மாயாபலத்தால் செருக்குற்றிருந்த இந்திரஜித்தை கொன்றான். அரக்கர்களுடைய மாயையால் போரில் குழப்பம் ஏற்பட்ட போது விபீஷணனுடைய யோசனையால் மனக்கலக்கம் நீங்கி பிறகு பூமியை அதிர செய்து சேனைகளையே விழுங்க முற்பட்ட கும்பகர்ணனை வதம் செய்தாய். நீ இந்திரன் அனுப்பிய தேரையும் கவசத்தையும் பெற்றுக்கொண்டு ராவணனோடு போர் புரிந்தாய். பிரம்மாஸ்திரத்தால் அவனுடைய கழுத்துக்களை வரிசையாக வெட்டினாய். பிறகு தீயினுள் புகுந்து தூய்மையுற்ற சீதையை ஏற்றுக்கொண்டு புஷ்பக விமானத்தில் உன் நகரமான அயோத்திக்கு செல்லும்போது போரில் உயிரை இழந்து பின் தேவர்களின் வரத்தால் உயிர் பெற்றவர்களான வானரர்களின் கூட்டங்களும் இலங்கையின் புதிய தலைவனான விபீஷணனும் உன்னோடு வந்தனர். நீ மிக சிறந்த அபிஷேகங்களால் மகிழ்ச்சியுற்றாய். 10,000க்கும் மிகுதியான ஆண்டுகள் இனிது வாழ்ந்தாய். சீதையை பற்றிய பழிச்சொற்களை கேட்டு கருவுற்றவளான அவளை துறந்தாய். இவ்வாறாக நீ சொல்லில் அடங்கா துன்பங்களை அனுபவித்தாய். சத்ருக்னனை கொண்டு லவணாசுரன் என்ற அசுரனை கொன்றாய்.
தகுதியற்ற சூத்திரன் தவம் செய்ய அவனை வதம் செய்து தண்டித்தாய். அப்பொழுது வால்மீகியின் ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்த சீதை உன் மக்களை பெற்றெடுத்தாள். வேள்வி சாலையில் வால்மீகி முனிவரின் கட்டளைப்படி உன் மக்களால் இராமாயணம் என்ற அழகிய காப்பியம் பாடப்பட்ட போது நீ சீதையை காண விரும்பினாய். ஆனால் அங்கு வந்த அவளோ நிலத்தினுள் புகுந்தாள். யமன் வைகுண்டத்திற்கு செல்லும்படி உன்னை வேண்டினான். அச்சமயம் ஒரு காரணத்தால் லக்ஷ்மணனின் மரணத்துக்கும் நீ காரணமானாய். பிறகு சரையூ நதிக்கரையில் உன் மக்கள் அனைவரோடும் பிரம்மாண்டம் தோன்றுவதற்கு முன்பே இருந்ததும் உன் இருப்பிடமுமான வைகுண்டத்தை அடைந்தாய். காமத்திலும் அறத்திலும் மிகுதியாக பற்று வைத்தால் குற்றமற்றவர்களையும் இழக்க நேரிடும். அதாவது நாம் எவரிடம் அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களை பிரிவதால் துன்பம் ஏற்படும். இந்த படிப்பினையை மக்களுக்கு விளக்கவே மனிதனாக அவதாரம் செய்தாய் இல்லையா? இல்லாவிடில் ஆத்மராமராகிய உனக்கு மாற்றம் எங்கிருந்து உண்டாகும்? சக்கரத்தை கையில் ஏந்தியவனே, சத்வ வடிவமாய் விளங்குபவனே, குருவாயூரின் தலைவனே, அத்தகைய நீயே என் நோய்களையும் துன்பங்களையும் நீக்கி அருள வேண்டும். ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண